17 வயது சிறுவன் ஒருத்தன் பிரான்ஸ்ல பாரிஸ்ல போலீசால சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அங்க மிகப்பெரிய அமைதியின்மை தொடர்ச்சியா பதிவாகி வருது. இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான கார்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. 300க்கும் அதிகமான போலீஸ் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 1300க்கும் அதிகமானவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சொல்லப்போனா பாரிஸ்ல பல பகுதிகள் கலவர பூமியா இந்த 3-4 நாளா காட்சி அளிச்சு வருது. இது சம்பந்தமான செய்திகள் சர்வதேச ஊடகங்கள்ல தொடர்ச்சியா பரபரப்பா பேசப்பட்டு வருது. இந்த ஊடகங்கள்ல சொல்லப்படுற விஷயங்கள் என்ன, உண்மையிலேயே பாரிஸ்ல இப்ப என்னதான் நடக்குதுன்றதை பத்தி இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இந்த சம்பவம் போன செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி பதிவாகியிருக்கு. காலையில் 17 வயது சிறுவன் ஒருத்தன் போலீசால சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். இவன் பின்புலத்தை பொறுத்த வரைக்கும் ஆபிரிக்க வம்சாவளியை சேர்ந்த ஒரு சிறுவன் என்று சொல்லி சொல்லப்படுது. இவர் கல்லூரிக்கு போகாத ஒருத்தர், இவர் பதிவு செஞ்சிருந்தாலும் படிப்புல கவனம் செலுத்தாத ஒருத்தர். இவர் பல குற்ற சம்பவங்களோட தொடர்பு பட்டவர். இவருக்கு எதிராக பல வழக்குகள் ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருது என்று சொல்லியும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்றதும் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் இந்த உயிரிழந்த மாணவன் சட்டத்தரணி சொல்றாரு, இந்த மாணவன் ஒரு நல்ல சிறுவன், இவனுக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது, இதெல்லாம் போலீஸ் சொல்லக்கூடிய பொய்யான விஷயங்கள் என்று சொல்லி அவரோட சட்டத்தரணி சொல்றாரு. இந்த சிறுவன் அம்மா சொல்றாங்க, அழுறாங்க, எனக்கு இருக்கிறது 10 பிள்ளைகள் கிடையாது, ஒரே ஒரு மகன் மட்டும்தான், என்ற உலகமே என்ற வாழ்க்கையே என்னுடைய மகன் மட்டும்தான் சொல்லி அந்த சிறுவன் அம்மா அழுறாங்க. உண்மையில இந்த சம்பவம் எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு 2 பக்க நியாயங்கள் சொல்லப்படுது. ஒன்று என்ன நடந்தது என்று சொல்லி போலீஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்னும் ஒன்று இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வெளியாகி இருக்கிற ஒரு போன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்சி சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலா பரவி இருந்தது. இந்த போலீஸ் தரப்பால சொல்லப்படுற விஷயம் 27ஆம் தேதி காலையில ஒரு நண்டர் என்று சொல்லப்படுற பகுதியில், பாரிஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு வாகனம் வருது. போலந்து நாட்டை சேர்ந்த இலக்கு தகட்டோட இந்த வாகனம் வந்தது, பென்ஸ் கார் ஒன்று வருது. இதை ஓட்டி வந்த டிரைவரை பார்க்குற நேரத்தில் ஒரு சிறுவன் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம பஸ் லைன்ல தான் இந்த கார் பயணிச்சிருந்தது. இந்த மாதிரியான நாடுகளை பொறுத்த வரைக்கும் பஸ் லைன்ல வேற கார்கள் வேற வாகனங்கள் எப்பயுமே பயணிக்காது. இது சட்டவிரோதமான செயற்பாடு. இதனால இந்த காரை நிப்பாட்டுறதுக்கு நாங்க முயற்சி எடுத்தோம். இந்த கார் நிப்பாட்டாம தொடர்ந்தும் பயணிச்சுது. இந்த சிக்னல்ல ரெட் லைட்டை தாண்டி பயணிக்கிறதுக்கு இந்த கார் முயற்சி செஞ்சது. அதே நேரத்தில் வாகன நெரிசல் காரணமா இந்த கார் நிப்பாட்டப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இந்த டிரைவரை நாங்க விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். ஆனா அவர் வாகனத்திலிருந்து இறங்கவே இல்லை, தொடர்ச்சியா காரை செலுத்துறதுக்கு முயற்சி எடுத்தாரு. இதனால நானும் எனக்கு பக்கத்துல இருந்த போலீஸ் அதிகாரியும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தோம். எங்க மேல கார் மோதுறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருந்தது. வேற மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இதனால பாதிப்பு ஏற்படலாம், ஆபத்து ஏற்படலாம் என்று சொல்லி நாங்க நினைச்சோம். இதனாலதான் இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டதா போலீஸ் சொல்றாங்க. இது போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு பக்க விளக்கம். இன்னும் ஒரு பக்க விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமா வெளியாகி இருக்கிற ஒரு காட்சி, இந்த காட்சி போன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே இந்த சம்பவம் சம்பந்தமான காட்சி தான்ன்றது சர்வதேச ஊடகங்களாலையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு கார் நிப்பாட்டப்படுது. கார் நிப்பாட்டப்பட்டதுக்கு பிறகு 2 போலீஸ் காருக்கு பக்கத்துல வராங்க, வந்து விசாரிக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் கதைக்கிறாங்க. இதுல ஒரு ஆடியோ ரெக்கார்ட் ஆகி இருக்கிறதா சொல்லப்படுது. பிரெஞ்சுல அந்த போலீஸ் கதைக்கிறதா சொல்லப்படுது. அதாவது, நீ உண்ட தலையில துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக போற என்று சொல்லி அந்த போலீஸ் எச்சரிக்கை விடுக்கிறதா சில ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கார் நிப்பாட்டப்படுது, போலீஸ் விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கார் மெதுவா அங்கிருந்து நகர்றதுக்கு முயற்சி செய்து, இந்த கார் நகர்ற நேரத்திலேயே அந்த சந்தர்ப்பத்திலேயே 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கி சூடு நடத்துறாரு. அதே நேரத்துல போலீஸ் அந்த காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் பயணிக்குது. கொஞ்சம் தூரம்ன்றது அந்த இடத்துல இருந்து பக்கத்திலேயே பயணிக்குது. ஒரு இடத்துல மோதி அப்படியே கார் நிக்குது. இதுக்கு பிறகு அந்த சிறுவன் உயிரிழந்ததா அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் பதிவானது காலையில் 27ஆம் தேதி காலையில 7:55க்கு. காலையில 9:15க்கு சிறுவன் உயிரிழந்ததா
அரசாங்கத்தால உறுதியா அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இது ஒரு இனவரி தாக்குதல் என்ற அடிப்படையில பல இடங்கள்லையும் இந்த காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பா இந்த மாதிரியான இனவரி தாக்குதல்ன்றது, இனவரின்றது பிரான்ஸ்ல சட்டத்தை நடைமுறைப்படுத்துற பிரிவுகள்ல, போலீஸ் மாதிரியான பிரிவுகள்ல வேரூன்றி இருக்கிற, ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்களும் அரபிய நாடுகளை சேர்ந்த வம்சாவளியும் பிரான்ஸ்ல, பாரிஸ்ல நகர்ப்புறங்கள்ல வாழ்ற ஏழைகளை மையப்படுத்தி இந்த மாதிரியான இனவரி தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. இந்த தாக்குதலும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் இந்த இனவரி தாக்குதல்ட ஒரு வெளிப்பாடு தான், ஒரு அடையாளம் தான் சொல்லி இந்த காட்சியை பலரும் ஷேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது தீயா பரவுது. இதுக்கு பிறகு இளைஞர்கள் ஒன்று கூடி பல இடங்கள்லையும் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அமைதியின்மை ஏற்படுது பல இடங்கள்ல. பாரிஸ்ல இருக்கிற நகர் பகுதி இல்லாம அதை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சில இடங்கள்ல இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியா இரவு பகலா முன்னெடுக்கப்படுது. இதுவரைக்கும் 1300க்கும் அதிகமானவங்க போலீசால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போலீஸுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கும் மோதல் ஏற்பட்டதுல 300க்கும் அதிகமான போலீஸ் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. 200க்கும் அதிகமான கார் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. 500க்கும் அதிகமான கட்டடங்கள் இதுவரைக்கும் சேதமாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கலவரம்ன்றது தொடர்ச்சியா நீடிச்சு கொண்டே இருக்கு. இதை பயன்படுத்தி சிலர் சில கடைகள்ல, கடை தொகுதிகள்ல, வர்த்தக நிலையங்கள்ல கொள்ளையடிக்கிறதுக்கும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இதோட சம்பந்தப்படாத சாதாரண வர்த்தகர்களோட கடை தொகுதிகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின போலீஸ் அதிகாரி அந்த உயிரிழந்த சிறுவண்ட குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இது சம்பந்தமா அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டும் இருக்கிறாரு. சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனும் இது சம்பந்தமா கருத்து சொல்ற நேரத்துல இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம், நியாயப்படுத்தவே முடியாத விஷயம்னு சொல்லி சொல்றாரு. பிரான்ஸ்ட பிரதமர் எலிசபெத் போனும் இது சம்பந்தமா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போலீஸ்ட ஒரு விதிமீறலை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம், இதை நாங்க எப்பவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கத்தால கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. போலீஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் போலீஸ் தரப்பாலையும் இதை கண்டிச்சு தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அரசாங்கமா இருந்தாலும் சரி, போலீஸ் தரப்பா இருந்தாலும் சரி, இதை யாருமே ஏற்றுக்கொள்ளல. இந்த போலீஸ் அதிகாரியை யாரும் நியாயப்படுத்தவும் இல்லை. அந்த போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் துரிதமா முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் ஏன் இந்த மாதிரியான ஒரு கலவரத்துல இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்கன்ற கேள்வியையும் சந்தேகத்தையும் பலரும் முன்வைக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறதுக்காக இல்லாட்டி தங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வரதாகவும் சிலரால சொல்லப்பட்டு வருது. குறிப்பா இந்த மாதிரியான போராட்டங்கள்ல ஈடுபடுறதுக்கு 13 வயது தொடக்கம் 22 வயதுக்கு உட்பட்டவங்க தான் இதுல ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த வயதை சேர்ந்தவங்க வீட்டில இருந்து வெளியேறத தடுக்க சொல்லி பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளையும் முன் வச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமான பாதுகாப்பு கலந்துரையாடல்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது சம்பந்தமா எடுக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறது 17 வயது சிறுவன். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் 17 வயதுல சாரதி அனுமதி பத்திரம், டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியாது. இவர்கிட்ட சாரதி அனுமதி பத்திரம் இல்லைன்றது உறுதியாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்றதால போலீஸ் கட்டளையை மீறி பயணிக்கிறதால போலீஸ் இந்த மாதிரி சுட்டுக் கொள்ளலாமான்ற கேள்வியை இதை பார்க்கக்கூடியவங்க முன்வைக்கலாம். பிரான்ஸோட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு அந்த அதிகாரம் சட்ட ரீதியாவே கொடுக்கப்பட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டுல இது சம்பந்தமா ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 2016ஆம் ஆண்டுல ஒரு குழுவை சேர்ந்த சிலர் ஒரு போலீஸ் அதிகாரி மேல பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்துறாங்க. இதுல அந்த போலீஸ் அதிகாரி தீக்காயங்களுக்கு உள்ளாகி இருந்தாரு, வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் எல்லாம் பாரிஸை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அதிகரிச்சிருக்கு. போலீஸுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. நாங்க பயமில்லாம செயற்படணுமா இருந்தா எங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும், இதுக்கான நடவடிக்கை அரசாங்கத்தால் எடுக்கப்படணும் என்று சொல்லி போலீசால கேட்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டுல ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு 5 சந்தர்ப்பங்கள்ல போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் என்று சொல்லி சட்ட ரீதியா அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல 2 முக்கியமான விஷயங்கள். போலீஸ் கட்டளையை மீறி ஒரு வாகனம் பயணிக்குமா இருந்தா, ஒரு வாகனம் நிப்பாட்டாம தொடர்ச்சியா போகுமா இருந்தா போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு வாகனத்தை ஒரு டிரைவர் செலுத்துற நேரத்துல
போலீஸ் மேலேயோ இல்லாட்டி ரோட்ல போகக்கூடிய வேற சாதாரண மக்கள் மேலேயோ அந்த வாகனம் மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ் நினைப்பாங்களா இருந்தா துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கான அனுமதியும் சட்ட ரீதியா பிரான்ஸ்ல போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த வீடியோ வெளியாகி இருக்கிறதான் இப்ப ஒரு சர்ச்சையை தவிர இந்த வீடியோ வெளியாகி வைரலாகி இருக்காட்டி போலீஸ் தங்களை நியாயப்படுத்துறதுக்கு சட்ட ரீதியா அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சட்டம் மூலமா அவங்களுக்கு உருவாகி இருக்கும். எப்படியா இருந்தாலும் இது ஒரு இனவரி தாக்குதல் என்ற குற்றச்சாட்டு தான் பலரால தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு வருது. ஐக்கிய நாடுகள் சபையால ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டு பிரான்ஸ்ல வேரூன்றி இருக்கிற இனப்பாகுபாடு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு அரசாங்கம் முன்வரணும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபை இந்த அறிக்கையை வெளியிட்டு சில நிமிஷங்கள்லேயே பிரான்ஸ்ல வெளிவிவகார அமைச்சு இதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. பிரான்ஸ்ல இனப்பாகுபாடு இருக்குன்றதை உறுதிப்படுத்தவே முடியாது, இதனால இந்த குற்றச்சாட்டை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி அவங்களால சொல்லப்பட்டிருந்தது. ஆனா பிரான்ஸ்ல இந்த மாதிரியான இனப்பாகுபாடு இருக்குன்றது பல ஆதாரங்களை மையப்படுத்தி பிரான்ஸ்ல காலனித்துவ காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை மையப்படுத்தி சில ஊடகங்கள்ல சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 2005ஆம் ஆண்டுலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. ஆபிரிக்க வம்சாவளியை சேர்ந்த 2 இளைஞர்கள் போலீசால துரத்தப்பட்டதுக்கு பிறகு உயிரிழந்திருந்தாங்க. இதுக்கு பிறகு இதே மாதிரியான ஒரு கலவரம் அந்த சந்தர்ப்பத்திலேயும் உருவாகி இருந்தது. 600க்கும் அதிகமானவங்க கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதே மாதிரியான வரலாறு திரும்புதா என்ற கேள்வியை தான் பலரும் முன்வைக்கிறாங்க. இந்த 17 வயது சிறுவன் போலீசால சுட்டு கொல்லப்பட்டதுக்கான உண்மையான காரணம் இனவரிதானா இனப்பாகுபாடுதானான்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இனப்பாகுபாடு இனவரி என்று சொல்லக்கூடிய விஷயம் திரும்பவும் சர்வதேச அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.